அதுக்கப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட் நைட் நேரத்துல யாரும் தனியா போகக்கூடாதுன்னு தடை போடுறாங்க. இதனால இந்த சம்பவம் ஜப்பான் முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. அதுக்கப்புறம் தான் ஜப்பான்ல இருக்கிற பல பேர் குச்சிசெக்கி ஓனானா யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சாதாரண பெண் தான் குச்சிசெக்கி ஓனா. பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சாமுராய் கூட கல்யாணம் நடக்குது. கல்யாணமான சில மாதங்கள்லயே அந்த நாட்டுல போர் நடக்குது. இவர் ஒரு சாமுராய்ங்கிற காரணத்தினால அந்த போர்ல இவர் கலந்துக்க போயிடுறாரு. அப்படி போர்ல கலந்துக்க போன இவர் பல மாதங்களா வீட்டுக்கு வரவே இல்ல. ஒரு வழியா போர் முடிஞ்சதும் அவர் ஆசையா அவர் மனைவியை பார்க்க வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் வீட்டுல அவர் மனைவி வேறொரு ஆண் கூட தவறான உறவுல இருக்கிறத பார்த்து கோபம் அடைஞ்ச அவரு, உன்னுடைய அழகுனாலதானே இப்படி பண்ற, இனிமேல் உனக்கு அழகே இருக்காதுன்னு சொல்லி அவருடைய வாள் எடுத்து அந்த பொண்ணோட வாயை கிழிச்சு அந்த பொண்ணை கொடூரமான முறையில கொலை செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் குச்சிசெக்கிவனோட ஆன்மா கொடூரமான ஆன்மாவா மாறிடுது. அவங்க இருந்து சரியா 10 நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய கணவரும் அதே மாதிரி முறையில கொலை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல தொடர்ச்சியா ஆண்கள் பல பேர் கொலை செய்யப்படுறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி முறையில வாய் கிழிக்கப்பட்ட நிலையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் பண்றது குச்சிசெக்கியவனோட ஆன்மாதான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மந்திரங்கள் மூலமா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல எந்த ஒரு கொலையும் நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் பல வருடம் கழிச்சு 1970 காலகட்டத்துல அதே மாதிரி தொடர்ச்சியா கொலை நடக்க ஆரம்பிக்குது. 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பண்ண மாதிரி 1970 காலகட்டத்திலேயும் மந்திரங்கள் மூலமா அந்த ஆன்மாவை கட்டி போட்டுட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கொலையும் அங்க நடக்கல. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இரவு நேரத்துல தனியா போறவங்கள குச்சிசெக்கி ஓனவோட ஆன்மா நான் அழகா இருக்கனாங்கிற கேள்வி கேட்டு கொலை செய்யறதா இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது.